கோவையிலிருந்து கொங்கு மண்டலத்திலிருந்து எமது செய்தியாளர் நேசராஜ் இணைகிறார். அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன நேசராஜனா? மாட்டுப்பொங்கல் பல இடங்களில் கருப்பு பொங்கலாக அனுசரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே கோவை பகுதியில் எப்படி இருக்கிறது, அதை பற்றிய விவரங்கள் சொல்லுங்க. நேசராஜ், நீங்க கோவை பகுதியில் அங்க இருக்கக்கூடிய பொங்கல் நிலவரம் என்ன? என்ன மாட்டு பொங்கல் ஒவ்வொரு இடங்களும் கருப்பு பொங்கலாக அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருந்த இந்த நிலையில கோவை பகுதியில் என்ன மாதிரியான நிலவரம் இருக்கிறது, அது பற்றிய விவரங்கள் சொல்லுங்க நேசராஜ். நாம் தற்போது கோவை சிங்கநல்லூர் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் கட்சி இளைஞரணி சார்பில் ஒரு மாட்டு ரேக்லா பந்த ஜல்லிக்கட்டு இளைஞரணி சார்பில் ஒரு ரேக்லா பந்தயம் வைப்பதற்காக அவங்க முயற்சி செய்தார்கள். அதே போல் ஜல்லிக்கட்டு போட்டியும் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதையடுத்து காவல்துறையினர் அந்த காளை மாட்டை பறிமுதல் செஞ்சாங்க. தற்போது இந்து மக்கள் கட்சி இளைஞரணி சார்பில் காலனி பிரபு இருக்கார் நம்மிடையே. இதற்கு முன்பாக கோவை சூலூர் பகுதியில் பல்வேறு பகுதிகளில் சேவல் சண்டை நடைபெற்று வருகிறது. ஆனால் அவர்கள் செய்தியாளர்கள் தயவு செய்து வர வேண்டாம், இங்கு தயவு செய்து வந்தால் லைவ் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா எங்களை போலீஸார் கைது பண்ணிடுவாங்கன்னு தெரிவித்து அதனால சேவல் சண்டையை நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படி தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் நடிகைகள் திரிஷாவோட புகைப்படத்தை உருவப்படத்தை கிழிச்சு இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. தற்போது இவங்க போலீஸார் கைது செய்யப்படவில்லை. தற்போது காலனி பிரபு இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், எந்த மாதிரியான போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? வணக்கம், என்னுடைய பேர் காலனி பிரபு, இந்து மக்கள் கட்சியினுடைய மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர். எங்களுடைய பாரம்பரியத்தின் கலாச்சாரத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த ஏறுதழுவுதல் எனும் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது பீட்டா போன்ற சில கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய கைகூலியினால் இன்று தடை செய்யப்பட்டு உள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தடையாணை பெற்றுள்ளார்கள். இது எங்களுடைய கலாச்சாரத்தின் பாரம்பரியத்தின் வீர விளையாட்டு என்பதை விட ஒரு படி மேலாக சமுதாய மக்களுடைய, இந்து சமுதாய மக்களுடைய, தமிழ் சமுதாய மக்களுடைய இறை வழிபாட்டு உரிமையாகவும் கடவுள் வழிபாட்டு உரிமையாகவும் நாங்கள் கருதுகின்றோம். நாங்கள் எங்களுக்கும் எங்கள் விவசாய தோழர்களுக்கும் உதவி செய்கின்ற இந்த கால்நடைகளை நாங்கள் பெருமை செய்கின்ற வகையில், அவர்களை கௌரவப்படுத்துகின்ற வகையில் இந்த ஜல்லிக்கட்டானது நாங்கள் நடத்தி அந்த காளை மாடுகளுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு புது வேகத்தையும் உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்ச்சிகளை தடை செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதே தமிழகத்திலே மாடுகளை வெட்டுவதற்கு அனுமதி இருக்கின்றது. ஆனால் நாங்கள் உயிராக எங்கள் குடும்பத்திலே ஒரு உறுப்பினராக வைத்து வணங்கி அதை இறை வழிபாட்டிற்காக நாங்கள் கொண்டு வந்து, எப்பொழுதுமே ஜல்லிக்கட்டு பார்த்தீங்கன்னா கோயில் விழாக்கள் இல்லை, கோயில் வாசல்களில் தான் நடக்கும். ஏனென்றால் நாங்கள் இறைவனுக்கும் அந்த காளைக்கும் நன்றி சொல்கின்ற வகையிலே நாங்கள் அதை ஒரு இறை வழிபாடாக, சமய வழிபாடாகத்தான் நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு தடை விதித்திருப்பது இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கும் செயலாக நாங்கள் கருதுகின்றோம். தற்போது கோவையில் பல்வேறு பகுதிகளில் சேவல் சண்டை நடத்தினாலும் ஒரு சிலர் நம்மளை கூப்பிட்டு இருக்காங்க. தற்போது சூலூர் பகுதியில் அந்த சேவல் சண்டைக்கு காவல்துறை எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு வர்றாங்க. ஆண்ட்ரோஸ்.